நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளில எங்களுடைய ஸ்டடியில ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதங்களை ஆண்டவரை கடந்து வர கிருபை பாராட்டினீர். இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய மிகுந்த தயவுனால ஆண்டவரை 5 நாட்களை கழிக்க உதவி செய்திருக்கிறீர். நாளிலும் உங்களுடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். சுவாமி கிருபை பாராட்டுங்க, எங்களோடு இருங்க. ஆண்டவரே நீர் எங்களை காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சுவாமி இந்த நேரத்திலேயும் ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாகவும் தடைகள் எதுவும் வராதபடி இந்த பவர் பிளக்சுவேஷன்ஸ்னால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சுவாமி தாப்பனே நீ தயவா இறங்கி அதுல இருந்தெல்லாம் எங்களை இந்த நேரத்துல காத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்க தொடர்ச்சியாய் படிக்க கிருபத்தாரோம். கோர்வையாய் நாங்க அந்த படிப்பை எடுத்துக்கொள்ள கிருபத்தாரோம். சுவாமி வந்த ஒவ்வொருவருடைய வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறோம், திருப்திப்படுத்தும். உள்ளத்துல எங்களை எழுதி இந்த வசனங்களை எழுதி ஆண்டவர் அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்வோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 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 வெல்கம் ஆல் ஃபார் தி ஸ்டடி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஐசையா 29th சாப்டரை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த படத்தின் பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியும், இந்த அதிகாரம் எருசலேமை குறித்து இருக்கிற பாரம், எருசலேமை குறித்து சொல்லப்படுகிற எச்சரிப்புகள், ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள். எருசலேம்னு சொல்லும்போது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான நெருக்கமான ஒரு நகரம். எருசலேமின் ஜனங்களை கர்த்தர் அதிகம் நேசிக்கிறவர். அவர்களுக்காக கண்ணீர் விட்டார், அவர்களுக்காக பாரப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நகரம் அது. இந்த நகரத்தை குறித்து ஏசாயா மூலமாக கொடுக்கப்படுகிற எச்சரிப்பை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த நகரத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஒரு ஒரு முக்கிய பாவங்களை குறித்து தீர்க்கதரிசி மூலமாக எச்சரித்து கொண்டே வந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். முன்பாக பெருமையை குறித்து சொன்னார். போன அதிகாரத்துல குடி, மதுபான வெறித்தனங்களை குறித்து பேசினார். இந்த எருசலேம் குறித்து அவர் பேசும்போது அவர் சொல்வது முக்கியமான ஒரு காரியம், மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, ஹிப்போக்ரசி. அடுத்ததா ஸ்பிரிச்சுவல் டல்னஸ், அதாவது ஆவிக்குரிய மந்த நிலைமை அல்லது தேக்க நிலைமை. இதை குறித்து தான் இந்த அதிகாரத்துல அவர் பேசுகிறார். இந்த எருசலேமுக்கு ஒரு புதிய பெயரை நாம் அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். யாராவது சொல்ல முடியுமா அது என்னன்னு? நான் சொல்லுவது காதுல விழுதா? கேக்குதா நான் சொல்றது? கேக்குது சிஸ்டர். அரியேலையா? அரியேல். அது இந்த எருசலேமுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னா அரியேல். நம்ம இதுவரைக்கும் அதிகமா இதை குறித்து நம்ம கேள்விப்படாத ஒரு பெயர், அரியேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரியேல் என்று சொல்லும் போது அர்த்தம் லயன் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். லயன் காடுன்னு இந்த காலத்துல பிள்ளைங்க பேசுறாங்க. ஆனா இது லயன் ஆஃப் காட், அதாவது கர்த்தருக்கு சிங்கம் போல் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதான் அவங்க ஹிப்போக்ரசி. அவங்க அவர்களே சிலதை யோசித்து கொண்டு சில காரியங்களை அவர்களே அதை அப்படியாக நினைத்து அவர்கள் தங்களையே பெருமையா யோசித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். அதி நிமித்தமாய் அங்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டமும், அவர்களுடைய ஆராதனைகள் எல்லாம் ஒரு வெற்று அல்லது எம்டி வர்ஷன் அப்படியாகவும், ஒரு கர்த்தருடைய கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு
அவர்கள் கொஞ்சமும் இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் இதுல பார்க்கிறோம். அதை குறித்து தான் இந்த எருசலேம் கர்த்தருக்கு பிரியமான நகரம், கர்த்தருக்கு சொந்தமான நகரம். ஆனா அதுல இருக்கிற மக்களுடைய நிலைமையை பார்த்தா இவ்வளோ பயங்கரமா இருக்கிறத பார்க்கணும். அந்த வசனங்களை பார்க்கலாம். முதல் 4 வசனங்கள்ல, தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே அரியேலே, ஐயோ ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றிக்கை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தை போல தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து குசு குசுவென்று உரைக்கும். இப்போ முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது வாசம் பண்ணின நகரம். எருசலேமுக்கு பெயர்களை பாருங்க. 1 தாவீது வாசம் பண்ணின நகரம். 2வது சிஸ்டர் ஒரு நிமிஷம். போன முறை 28-16 வசனம் வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இந்த 17ல இருந்து நம்ம பார்க்கல. 16ஓட நீங்க நிப்பாட்டிட்டீங்க. 28-16ஓட 28-16. ஓஹோ, ஆமா. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலையோ? இல்ல, 17ல இருந்து நம்ம பார்க்கல. ஓகே 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 ஓகே, கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் அதை எடுத்துட்டு சாரி சிஸ்டர். ஓகே ஓகே. இப்ப வேணா இதை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம அப்ப அது நெக்ஸ்ட் வீக் கூட பாத்துக்கலாம். அது முடிஞ்சா பாக்குறேன். ஏன்னா சரி சிஸ்டர். கம்ப்யூட்டரும் எனக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. பரவாயில்ல சிஸ்டர், கோ அஹெட். நம்ம நெக்ஸ்ட் வீக் நினைச்சேன் இதுல எடுத்துடலான்னு, அதுல வர மாட்டேங்குது. டெஸ்க்டாப் போகணும். பரவாயில்ல சிஸ்டர், நீங்க போகிறதுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை ஆக்சுவலா. நான் ஒண்ணு செய்ய அது ஒண்ணு செய்யுது. ஈஸியா வந்துரும்னு பார்த்தேன். ஒரே இது ட்ரையல் பார்த்துட்டு
சரி, நான் இந்த இருக்கிறத முடிச்சிடுறேன், அப்புறம் அதுக்கு பார்க்கலாம். சரியா? அப்படியே செய்யுங்க சிஸ்டர். பிறகு தெரியுதா உங்களுக்கு? இது ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா ஆமா, தெரியுது தெரியுது தெரியுது. நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அது பிறகு நான் அப்படியே ப்ரொசீட் பண்றேன். அப்புறம் ஆமா, பிறகு அடுத்த வாரம் அதை பாத்துக்கலாம். சரி, அதை இப்ப எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஆமா சீக்கிரம் இல்ல. ஆமா, டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. ம் இதை எடுங்க நீங்க இந்த வாரம், பிறகு அடுத்த வாரம். சரி. ஆஹ் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல, அரியேல் என்பதற்கு ஏரியல்னு சொல்லி இங்கிலீஷ்ல அது அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. பட் வேற எப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு வந்து ஏரியல் மீன்ஸ் லயன் ஆஃப் காட். நான் ஏற்கனவே சொன்னது போல 2 விதமான அறிமுகத்தை அந்த நகரத்திற்கு நாம் பார்க்கிறோம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அன் ஆல்டர் ஃபார் பர்னிங். அந்த அரியேல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரு பலிபீடம், எரிகிற பலிபீடம் என்று பெயராக பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? அந்த நகரத்துல எப்பொழுதும் பலி செலுத்துகிற விதமாக இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதை குறிக்கும்படியாகத்தான் அந்த பெயர் ஜயண்ட் பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு வுல்ஃப்ங்கிற ஒரு கமெண்டேட்டர் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். சோ இந்த விதமாக அந்த நகரத்தை நாம் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள்லயும் இவ்விதமாக அது குறிக்கப்பட்டிருக்கிறதாக நாம அறிந்து கொள்கிறோம். இந்த எருசலேமை பற்றி பேசும்போது ஏசாயா என்ன சொல்றாருன்னா, அதோடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ், ஏன்னா அது தாவீதின் சிங்காசனம் இருந்த, தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு நகரமாய் அது இருக்கிற போதிலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு அது தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு, கர்த்தருடைய தண்டனைகளுக்கு அது தப்பித்துக் கொள்ள முடியாது. இப்படியா இருக்கிறதுனால நான் அதுக்கெல்லாம் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு மாயை வாழ்க்கையில அந்த எருசலேம் குடிகள் இருக்கிறாங்க. ஆனா அப்படி தப்பித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி இந்த இடத்துல அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய வருஷா வருஷம் எருசலேமுக்கு முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய பண்டிகை கொண்டாட்டங்கள், அவர்களுடைய ஜன கூடுகைகள். இன்றைக்கு வரைக்குமே அந்த காரியம் அவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு விஷயம். பண்டிகை கொண்டாட்டங்களும் ஜன கூடுகைகளும் அந்த நகரத்திலே எப்பொழுதும் இருக்கும். அப்போ இந்த இப்படிப்பட்ட அந்த நாட்களுக்கு, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படியா இருக்குமோ, God will send heaviness and sorrow. அவர்களுக்கு துக்கத்தையும் பாரத்தையும் அனுப்புவார். அவங்க சந்தோஷமாய் களி கூர்ந்து கொண்டாடுகிற நாட்களையும் கூட கர்த்தர் ஒரு துக்கத்தையும் என்ன சொல்லுது, ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலைய அவர் உருவாக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த எருசலேம் வந்து அவர்களாய் அதை உண்டாக்கி கொண்ட ஒரு இமேஜ். எருசலேம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது, அதெல்லாம் ஃபேக்ட் தான். ஆனா இவர்கள் வந்து அதை தாங்களே ரொம்ப உயர்த்திக்கிட்டாங்க. லாஃப்டி செல்ஃப் இமேஜ். அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, கர்த்தர் வந்து அதை அப்படியே தூசிக்கு சமமாக, ஒரு மண்ணுக்கு சமமாக அதை இடித்து போட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது, தாழ்த்த வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னு சொன்னா அவங்களே ரொம்ப தங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 5-8 வரைக்கும் இருக்கிற வசனத்துல நீங்க பார்க்கும்போது, முதல் 2 வசனங்கள் எவ்விதமாய் எருசலேம் தாக்கப்படும்னு பார்க்கிறோம். 7-8 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த தாக்குகிறவனுக்கு வரக்கூடிய நியாயத்தீர்ப்பு ரெண்டையும் அடுத்தடுத்து சொல்றாரு. இந்த எருசலேமை தாக்க போகிறவர்கள் எப்படி தாக்க போறாங்க, அவங்களுடைய வலிமையை பற்றி பேசுகிறார். அவர்களை கொண்டு எருசலேமுக்கு எச்சரிப்பை தருகிறார்.
7:8 என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, இந்த அந்த ஜனங்கள் மேல, அதாவது எருசலேமை தாக்க வந்துட்டீங்களா, எப்படியும் தன் ஜனத்தை அவர் விட்டு கொடுக்க மாட்டார், தன்னுடைய நகரத்தை அவர் தாழ்த்த மாட்டார். அவரா தண்டிக்கிறப்ப அதை தாழ்த்துவாரே ஒழிய, அடுத்தவங்களை கொண்டு அவர் செய்யும் போதும் அவர்களுக்கு அவர் நியாயம் தீர்க்கிறதை தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். பாபிலோனியரை கொண்டு யூதா தேசத்தாரை தாழ்த்தினாலும் நியாயம் செய்தாலும் பாபிலோனியருக்கு அது நிமித்தமாய் தண்டனை கொடுக்க கர்த்தர் மறக்கவில்லை. அதே போலதான் இங்கேயும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் 2, 5, 6 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, உன்மேல் வருகிற அந்நியரின் திரள், அதாவது எருசலேமின் மேல் வருகிற அந்த அசீரியர்களுடைய ஜனக்கூட்டம் பொடித்தூள் அத்தனையாகவும், அப்படின்னா எப்படி இருக்கும், டஸ்ட், சின்ன மண்ணு அப்படின்னா என்ன முடியுமா, காத்திலே பறந்துரும், அந்த அளவுக்கு பறக்கும் பதர்கள் அனைத்தையாகவும் இருக்கும், பதர்கள் அத்தனையாகவும் இருக்கும். அவ்வளவு மல்டிடியூட் ஆஃப் ஆர்மி பீப்புள் வில் கம் அகெயின்ஸ்ட் ஜெருசலம். அதுதான் தீர்க்க தரிசனம். அடுத்து அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும். இதுதான் பெரிய பயங்கரம். அதாவது ஏற்படுகிற ஒரு தீங்கு நமக்கு கொஞ்சம் முன்னாலேயே தெரிஞ்சா கூட நம்ம என்ன செய்ய முடியும், அதை சமாளிக்க முடியும். இது என்னன்னா சடுதியாய் சம்பவிக்கிறது, திடீரென்று நேரிடுகிறது. இதுல பாருங்க, கர்த்தர் ஜனங்களை எப்படி விசாரிக்கிறாருன்னு. அந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு, எருசலேம் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். அவர் எப்படி கொடுக்கிறாருன்னு பாருங்க, இடிகளினாலே, பூமி அதிர்ச்சியினாலே, பெரிய இறைச்சலினாலே, பெருங்காற்றினாலே, புசலினாலே, பட்சிக்கிற அக்கினி சுவாலையினாலே. எத்தனை காரியம், 6, 1, 2, 3, 4, 5, 6 விதமாக 6 விதங்களில கர்த்தர் விசாரிக்கிறார். அதாவது இதெல்லாம் கொடுத்து அவர்களை என்ன பண்றாருன்னா ஒரு உணர்வடைய செய்கிறார். அதாவது முழு அழிவுக்கு இன்னும் வரல, ஜஸ்ட் பிகினிங். அப்ப அதுலயாவது அவங்க திருந்திடுவாங்களா, அதுலயாவது அவங்க இந்த பக்கம் வந்துருவாங்களா, என்ன நினைப்பாங்களா, அவங்க கர்த்தரை மறந்தவர்களா இருக்கிறார்கள், அதனால நம்ம நினைப்பாங்களா, என்கிட்ட வந்துருவாங்களான்னு சொல்லி அவர் பாக்குறத நாம பாக்குறோம். ஆனா 7, 8 என்ன திரும்ப வந்து அந்த ஜனங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. இது எருசலேமில் உள்ள மக்களுக்கு. இப்ப 7வதுல அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் எப்படி இருந்தாங்களா, மண் பொடித்தூள் அத்தனைக்கு, பதர்கள் அத்தனைக்கு இருந்தாங்க. அவர்களும் அதன் அரண் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கம் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனம் ஆகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அப்படின்னா என்னன்னா, நாம பெரிய வெற்றி எடுக்க போகிறோம், எருசலேமை ஜெயிக்க போகிறோம், எருசலேமை நம்ம தரமட்டம் ஆக்க போகிறோம் அப்படின்னு இந்த மக்கள் கண்டு கொண்டிருக்கிற ஒரு ட்ரீம் மாதிரி தான் அது இருக்கும். அது ரியாலிட்டிக்கு வராது அப்படிங்கிறாரு. அது அந்த ட்ரீமே எப்படி இருக்குமா, சொப்பனத்துல பசியா இருக்கிறவன் புசிக்கிற மாதிரியும், அதை விழிச்சு பார்த்தா ஒன்றுமில்லாதது மாதிரியும், தாகமா இருக்கிறவன் குடிக்கிற மாதிரியும், அதை விழித்து பார்க்கும்போது இன்னும் விதாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான ஜாதிகளும் இருக்கும். என்னன்னாலும் தான் ஜனத்தை கர்த்தர் விட்டே கொடுக்க மாட்டார். இவ்வளவு பற்றிய உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார் என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். நமக்காகவும் கர்த்தர் இவ்விதமாகத்தான் பரிந்து பேசுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், நமக்காக நமக்கு எதிராய் வரக்கூடிய மக்கள். அதனால்தான் ஒரு வழியில 7 வழியில ஓடி போகும்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் God will humble Jerusalem and then God will humble the people who was coming against Jerusalem. இப்போ 9:10 என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறித்திருக்கிறார்கள் திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள் மதுபானத்தினால் அல்ல. இந்த மக்களை இந்த மாதிரி இப்படி அவர் வந்து அந்த எதிரிகளை செய்ய போகிறத பார்த்து நீங்க தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், இப்படிலாம் சொல்லிட்டு அவர் 10வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் இவ்வளவு காரியங்களை பார்த்தாலும் இவ்வளவு காரியங்களை கேட்டாலும் உணர்வடையவே மாட்டேங்கிறாங்க. அதனால கர்த்தரே என்ன செய்யறாரு, அவங்க மேல ஒரு கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணிருக்கிறார். பாருங்க, அவங்களுக்கே அவரே கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவங்களே என்னாச்சு, ஒரு விழிப்புக்கு வர முடியல, அவேர்னஸ்க்கு வர முடியல, ஒரு சென்சிட்டிவிட்டிக்கு வர முடியல. அவரே கர்த்தரே அவர்களை என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் டல்னஸ்க்கு கொண்டு போயிட்டார், ஒரு லெத்தாஜிக் லைஃபுக்கு கொண்டு போயிட்டாரு. சோ தட் அந்த வசனத்தின் சென்சிட்டிவிட்டிய அவங்களால என்ன செய்ய முடியல, ரிட்ரீவ் பண்ண முடியல. ஆனா இவர்களுக்கு ஒரு தேசத்துக்கு கண்களாய், ஆவிக்குரிய கண்களாய், வழிகாட்டிகளாய் யார் இருப்பாங்க, தீர்க்கதரிசிகளும் ஞான திருஷ்டிக்காரர்களும். அவர்களையுமே அவர் என்ன செஞ்சிட்டாரு, he silenced them. அவர்களையும் முக்காடு போட்டாருன்னு அர்த்தம் என்னன்னா, அவர்களையும் பேச விடாதபடி அமைதியாக்கி விட்டார். ஏன்னு சொன்னா இவங்க பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு குடிகாரன் இப்ப ராத்திரியில அவன் தூங்குறதுக்கு முன்னால அவனு சொல்லுவான், காலையில எழுந்தா அவன் வேற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவன் தூங்குறப்போ அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேற நிலைமையில இருப்பான். அந்த மாதிரியான ஒரு இன்சென்சிட்டிவ், ஸ்பிரிச்சுவலி ட்ரங்க், ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட் ஸ்டேஜுக்கு இந்த எருசலேம் மக்களை தள்ளி விடுகிறார். ஏன்னு சொன்னா அவர்களுடைய இந்த மாயமான வாழ்க்கை, தங்களை குறித்தே ஒரு பெருமையான எண்ணம், தங்களை தாங்களே அவங்க பெருசா நினைச்சுக்கிறது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கை பயங்கர ஒரு தாழ்மையான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. இங்க ஸ்லீப்னு சொல்றது எதை சொல்லுதுன்னு சொன்னா ஒரு கன நித்திரை. இந்த கன நித்திரைன்னு சொல்றது எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒருவேளை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. நம்ம பொதுவா அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போக கூடாது, போக மாட்டோம். ஆனா அப்படி ஒரு நிலைமைன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாம தூங்குற ஒரு தூக்கம். அது ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் நம்ம அப்படி செய்ய முடியும். ஒருவேளை மெடிசின்ஸ் எடுத்திருக்கும் போது, ஒருவேளை சில நம்ம மெடிசின்ஸ், மற்றவங்க ட்ரக்ஸ் அல்லது ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் அப்படி ஒரு கனநித்திரைக்கு வர முடியும். அந்த கனநித்திரையான ஒரு நிலைமையில இருக்கும்போது we are most vulnerable. என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்வாங்க. நிறைய அந்த மக்களை வந்து வீழ்த்துறதுக்கு, மக்களை வந்து ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஸ்பைஸ் இவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. அந்த அந்த கன நித்திரையின் நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்ப அவங்க வந்து என்ன வேணா அவங்க சொல்றத அவங்க செய்வாங்க. they won't be themselves, they will become vulnerable. அதே போல அவர்களால எந்த பிரயோஜனமான காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களால நிக்க கூட முடியாது, தள்ளாடுவார்கள்னு சொல்லிருச்சுல, அது மாதிரி they can never even balance themselves, so they become non-productive and they will be insensitive. எதற்குமே உணர்வடையாத, உணர்வில்லாத ஜனங்களாய் இருப்பார்கள். பாருங்க, இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு எச்சரிப்பு நமக்கு. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 24 25 24 25 அந்த கடைசி காலங்களை குறித்து சொல்லும் போது, நோவா காலத்துல ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க.
The insensitivity is linked to sinfulness. அதனாலதான் இந்த கன நித்திரை நமக்கு வந்து ஆபத்து. நம்ம அந்த கன நித்திரைக்குள்ள போக முடியாது. ஏன்னா அது பாவத்துல கொண்டு போய் விடும். அது எப்படி எவ்வளவு அந்த உச்சக்கட்டம் தான் இன்சென்சிட்டிவிட்டி. அந்த நிலைமைக்கு கொண்டு போய் நம்மை தள்ளிவிடும். சோ அன்றைக்கு நோவா காலத்துல அப்படி ஒரு பாவம் அக்கிரமம் பெருகியிருந்தது, எண்ணத்தின் தோற்றமெல்லாம் பாவமா இருந்ததுன்னு சொல்லி நாம பாக்குறோம். அதே அடுத்த நிலைமையில சோதோம் குமாரா, இந்த மக்கள் எல்லாம் they were so insensitive to sin and sinfulness. அதனால they were immersed and saturated with sin. அதுதான் இன்றைய நிலைமையும் கூட. இன்றும் அப்படித்தான் இன்னைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த விதமா நம்ம பார்க்கும்போது இந்த கன நித்திரை நம்மை அப்படி செய்துவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அன்றைய நாட்கள்ல மாத்திரம், ஏசாயா நாட்கள்ல மாத்திரம் இது இல்ல. ஈவன் டுடே இன் ஆல் அவர் டெய்லி லைஃப், இன் அவர் சொசைட்டி, நாம இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இது எப்பொழுதும் டாலரேட் பண்ணிட்டே இருக்க மாட்டார். எப்பொழுதும் அவர் இரக்கமுள்ளவரா இருக்கு. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அவர் என்ன செய்வாருன்னா ஒப்பு கொடுத்துருவாரு. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கேடான சிந்தைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்துருவார். ஏன்னா சொல்லி சொல்லி பார்ப்பாரு, இவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா then he'll have to take that move only. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது. அப்படின்னு இருந்தா என்ன ஆகும்னா நமக்கு எல்லாமே வந்து பிளர்டா இருக்கும், கன்ஃபியூஷன் தான் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்காது. நமக்கு வந்து ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தெளிந்த புத்தியின் ஆவி, அன்பின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது பிரகாரம் தான் நமக்கு we will have always a clarity of mind. நம்மளை வந்து எங்க எடுத்துட்டு போறாரு? கிரீன் பாஸ்டர்ஸ்க்கும் ஸ்டில் வாட்டர்ஸ், கிளியர் வாட்டருக்கு தான் நம்மளை அழைச்சிட்டு போறாரு. அப்படிதான் கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்படி கன்ஃபியூஷன், புவர் பெர்செப்ஷன் இதெல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. இஃப் we trust in God and follow God. இந்த மக்கள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, அவங்க அந்த கர்த்தருக்கு பிரியமான நகரத்துல வாழ்றவங்களா இருந்தா கூட இன்றைக்கு வரைக்கும் கூட அவர்களிடத்துல இருக்கிற ஒரு பெரிய குருட்டாட்டம். See, they were not able to recognize Jesus as their Messiah. Even though Jesus walked in that street and lived along with them, அவங்களால அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் இன்சென்சிட்டிவிட்டி. அது அப்படிப்பட்ட ஜனங்களா தான் அந்த ஜனங்கள் இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்குமே அவங்க என்ன பக்தியுள்ள ஜனங்களா இருக்காங்க, செபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு. அவங்களுடைய இந்த பலவீனங்களினால, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையினால they are vulnerable. யார் வேணா அவங்கள தாக்கலாம், யார் வேணாலும் அவங்கள குற்றம் குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அப்படிதான் இன்னைக்கும் அவங்களுடைய நிலைமை இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அவர் என்ன பண்ணினார்னா, அன்னைக்கு அவங்களுக்கு வேத வசனம் கையில கிடையாது. இன்னைக்கு நமக்கு வேத வசனம் இருக்கு, அதனால நமக்கு தீர்க்கதரிசிகள் அவசியம் இல்லை. ஆனா அன்னைக்கு தீர்க்கதரிசிகளும் ஞானதிஷ்டிக்காரங்களும் தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, இது தப்பு அப்படின்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவர்களையே அவர் என்ன சொல்றாருன்னா சைலன்ஸ் பண்ணிடுறாரு. அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னா, வேதத்துக்கு ஒரு பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பஞ்சம் வந்தா என்ன நிலைமை ஆகுமோ அந்த நிலைமை. அது ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறாரு. ஒரு பஞ்சம் வரப்போகுது, அது உணவு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்குரிய பஞ்சம். இந்த பஞ்சத்தை இன்றைக்கு நிறைய நாடுகள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய நாடுகள்ல பைபிள் உள்ள செல்ல முடியாது, அந்த நாட்டுக்குள்ளேயே அவங்க எடுத்து செல்ல முடியாது. ஆனாலும் எப்படியோ இந்த நாட்டுக்குள்ளேயும், இப்படிப்பட்ட நாட்டுக்குள்ளேயும் வேதம் எடுத்து செல்லப்படுகிறது. அங்க சீக்கிரட்டா அவங்க வர்ஷிப் பண்றாங்க.
ஆனா அப்படி கண்டுபிடிக்கப்பட்டா உடனே அவர்கள் அவங்க பிள்ளைகள் முன்பாக, மனைவிமார் முன்பாக அல்லது மனைவிகள் கணவன்மார் முன்பாக சுட்டு கொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமாக, வைராக்கியத்தோடு, விசுவாசத்தோடு அவர்கள் வேதத்தை இந்நாட்களில டுடேஸ் ஹேப்பனிங், நான் சொல்றது இன்றைய நாட்கள்ல நடக்கிற ஒரு காரியம். அது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு உலக அளவுல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்கு எப்போ வரும்னு தெரியாது. இட் மே ஹேப்பன். உண்மையாகவே நாம் நம்ம நாட்டுல கர்த்தர் நம்ம எல்லையை அவர் தான் குறிச்சிருக்காரு. நாம இங்கதான் பிறக்கணும்னு அவர் தான் நிர்ணயிச்சிருக்காரு. நாம இந்த காலகட்டத்துல பிறக்கணும்னு அவர் தான் நிர்ணயிச்சிருக்காரு. இந்த ஜெனரேஷன்ல நாம பிறக்கணும்னு அவர் தான் நிர்ணயிச்சிருக்காரு. ஆனா அதுக்காகலாம் நம்ம அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். உலகில் நடக்கிற காரியங்களையும் பயங்கரங்களையும் பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு கிருபையாய், எவ்வளவு வசதியாய், பாதுகாப்பாய், ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வருகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். 11, 12 வசனங்கள்ல நாம் இவர்களுக்கு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் அது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். பாருங்க, இவங்க ஞானதிஷ்டிக்காரங்க, தீர்க்கதரிசி எல்லாம் பேச முடியாதபடி அவர் சைலன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த தரிசனங்கள்லாம் அவர் சொல்ல வேண்டிய காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? சீல்டு புக்கு மாதிரி இருக்கு. நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். தானியேலுக்கு தேவதூதன் சொல்லுவாரு, நீ கண்டதையெல்லாம் எழுதி சீல் பண்ணி வை, அதை இப்ப வெளிப்படுத்தாத, ஏன்னா இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு அது புரியாது அப்படின்பாரு. அதே சமயத்துல அப்படிப்பட்ட தரிசனங்களை யோவானுக்கு கொடுத்து, இதையெல்லாம் நீ எழுதி ஜனங்களுக்கு காண்பி, வாசிக்கும்படி கொடுன்னு சொல்வார். சோ 2 விதமா அவர் காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் செயல்படுவார். அவருடைய டைம் லைனே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஜெனரேஷன் அதை புரிஞ்சுக்கும், அந்த ஜெனரேஷன் அதை புரிஞ்சுக்காதுன்னு கர்த்தரே நிர்ணயிச்சிருக்காரு. அப்போ நாம இப்ப இந்த நாட்கள்ல அதை வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்வோம், புரிந்து கொள்ள முடியும் ஆவியானவரின் உதவியோடு இந்த நம்பிக்கையில தான் அவர் நமக்கு அந்த வசனங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்ப இங்க வசனம் சொல்றது என்னன்னா, அது எப்படி அந்த சீல்டு புக்ல இருந்தா ஒன்னும் தெரியாதோ அது மாதிரி அவருடைய தரிசனங்கள்லாம் இருக்கும். அதனால அவனை அங்க இருக்கிற ஜனங்களை யாரையாவது வாசின்னு சொன்னா அவனை சொல்லுவான், இது சீல்டா இருக்கு, என்னால வாசிக்க முடியாதுன்னு. இன்னொருத்தனுக்கு சொன்னா எனக்கு வாசிக்கவே தெரியாதுன்னு. தட் ஷோஸ் தேர் டிஸ்இன்ட்ரெஸ்ட். ஆர்வமா, ஐயோ என்னால வாசிக்க முடியலையே, நான் அழுது ஆண்டவரை நோக்கி கேட்டிருந்தா அந்த காரியங்கள் விளங்கி இருக்கும். ஆனா இவனுக்கு அப்படி இல்லை. இவனுக்கு அது ஒரு எக்ஸ்கியூஸ். நொண்டி நொண்டி கழுதைக்கு சறுக்குனதே சாக்குன்னுவாங்க இல்லையா, அது மாதிரி. அவனுக்கு ஓகே, இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, சரி நாம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா, அந்த மாதிரி வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாசிக்க மாட்டாங்க, உண்மையாவே வாசிக்க மாட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் விளையாண்டு காலு கையில எல்லாம் அடிபட்டு வருவேன். அப்படி வரும்போது நான் வீட்டுக்குள்ள வர்றப்பன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு வருவேன். ஆஃப் ஸ்கர்ட் போட்டிருப்போம், அப்படியே ஒளிஞ்சு வந்தோம்னா எங்க அப்பா இப்படி பேப்பர் வாசிச்சுட்டு இருப்பாரு. பேப்பர் அடி லேசா தள்ளியே நான் வர்றதை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு. சோ பேப்பர் வாசிக்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா உண்மையா பேப்பரே வாசிக்க மாட்டாங்க. அங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஹிப்போக்ரட்டிக் வேலை. வாசிக்கிற மாதிரி இருக்கிறது, மற்ற உண்மையான கண்டென்ட் அந்த அதாவது வேத வசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் வாசிக்கிறாங்க.
அதை வாசிக்கிறத ஒளி இருக்கிறதே ஒளி வாசிச்சேன். எனக்கு ஒரு அதிகாரமே வாசிச்சுட்டேன், ரைட்டு. பட் என்ன வாசிச்ச, நமக்கு அதுக்குரிய கண்டென்ட் உள்ள போயிருக்காது. நிறைய சமயங்கள் இட் ஹேப்பன்ஸ் டு அஸ். ஒரு மேலோட்டமான நுனிப்புல் மேய்கிற மாதிரியான அப்படிப்பட்ட ஒரு இதற்கு இந்நாட்களில நாம் அழைக்கப்படவில்லை. நமக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம். இந்நாட்களில நாம அதிகமாய் நாம் கர்த்தருடைய வசனங்களை ஆழமாய் தியானிக்கும்படியாத்தான் நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அவர்களை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள், அதாவது எருசலேமின் ஜனங்கள், தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஜெபமாகட்டும், விசுவாச அறிக்கையாகட்டும், பாவ மன்னிப்பாகட்டும், எல்லாமே நம்ம எப்படி செய்யறோம்? வாயினால் அவரிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அதாவது குடும்பத்துல நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஃபேமிலி ப்ரேயர்ல அதுல எல்லாம் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம்ல. கண்ணை மூடணும், கையை குக்கணும், இப்படிலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் we do because we are trained by that. அதை நம்ம ஆர்வத்தோட, உண்மையோட, மன உணர்வோடு நம்ம அதை செய்கிறது இல்லை, இந்த ஜனங்கள் செய்கிறது இல்லை என்று கர்த்தரே சொல்கிறார். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த மாதிரி செய்யறதுனால நான் என்ன செய்வேன்? அவர்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்ய போறேன். அது என்னன்னு பாருங்க. அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். நீ யார நம்பி இருக்கிற? என் வசனத்தை கேட்கல, என்ன நம்ப மாட்டேங்கிற, ஏன் வழி நடத்துதல் வேண்டான்னு சொல்ற. தீர்க்கதரிசிகளும் இப்ப அமைதி ஆயிட்டாங்க, ஒரு கைடன்ஸ் உனக்கு இல்ல. ஆனாலும் நீ எப்படியே இவங்களை நம்பி, உங்ககிட்ட இருக்கிற ஆலோசகர்களை நம்பி நீ வாழணும்னு நினைக்கிற. பட் என்ன நான் செய்ய போறேன்னா, அவங்க ஞானத்தை நான் கெடுக்க போறேன். அவர்களுடைய விவேகம் எல்லாம் மறைந்து போகும். நீ அவங்கள சார்ந்து ஒன்னும் நீ செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்வதாக நம்ம பார்க்கணும். இந்த 15-16 வசனங்கள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. அப்போ இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் சொன்னா, the creation is questioning the creator. The clay is questioning the potter. இது எப்படி நடக்கும்? என்ன ரைட் இருக்கு கிளேக்கு பாட்டர் கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? கிளே பாட்டரை சரியா சமமா நினைக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதோடு கூட இது வசனம் சொல்லுது, உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ. பாருங்க, அந்த அளவுக்கு துணிச்சலாய் மாறிவிடுகிற ஒரு சூழ்நிலை. அதாவது கர்த்தரிடத்துல அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத சமயத்துல நம்முடைய வார்த்தைகள், செயல்பாடுகள் எல்லாமே துணிச்சலாய் எந்த நிலைமைக்கும் போய்விடும். ஏன்னா that is a way Satan influences our mind and our behavior. அப்ப எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி போயிடும். வார்த்தைகள் குறிப்பாக நாம் யார் என்று சீக்கிரமாய் வெளிப்படுத்திவிடும். நம்ம பேசிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம யாருன்னு நமக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. ஆனா அதே சமயத்துல
ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் எப்படி இருக்குமா? வெள்ளி தட்டிலே வைத்த தங்க பழங்களுக்கு ஒப்பாயிருக்கும் அப்படின்னு நாம பார்க்கிறோம். சோ நம்முடைய வார்த்தைகள் பல இடங்களில இந்த வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஏன்னா அததான் நம்ம அதிகமா பிரயோகிக்கிறோம், அதிகமா சுலபமா செய்துடுறோம். பட் we have to be very very careful. சோ இந்த 16ஆம் வசனத்துல நாம அதை தான் பார்க்கிறோம். இனி அடுத்த வசனத்தை குறித்து 17 21 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன்னா எனக்கு இங்க கொஞ்சம் ப்ராப்ளம், இந்த லேப்டாப் கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால என்னால அந்த பவர் பாயிண்ட் போட முடியல. நான் தொடர்ந்து சொல்றேன். ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். பைபிள் வச்சுக்கோங்க, வசனங்களை பாருங்க. இங்க முந்தி இத்தனை நாள் வசனங்களையே போட்டோம். இப்ப இந்த பார்ட்ல போட முடியல. ஒரு ஃபியூ வர்சஸ் 24 வரைக்கும். இப்போ 17 21 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல கொஞ்ச காலம்ங்கிற ஒரு வசனம் இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா? கொஞ்ச காலத்தில். எங்க யாராவது வாசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். 21 வசனம் வரைக்கும். ஓகே. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடிய போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். இப்ப இந்த 17-21 வருஷத்துல நம்ம முதல்ல என்ன பாக்குறோம்னா, ஒரு எச்சரிப்பை பார்க்கிறோம். கொஞ்ச காலத்தில், இந்த கொஞ்ச காலங்கிறது நமக்கு ஒரு டைம் லைன். இப்பதான் நம்ம பார்த்தோம், காட் ஒர்க்ஸ் இன் அ டைம் லைன் ஆஃப் ஹிஸ் ஓன். அது நம்ம டைம் லைன் இல்ல, நாம நிர்ணயிக்கிறது இல்ல, கர்த்தர் நிர்ணயிக்கிறது. பட் அது அந்த கொஞ்ச காலம், இனி இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்ச காலம், அந்த நிலைமையில நாம வந்துட்டோம். இட் கேன் ஆல்சோ ரெஃபர் டு த மில்லேனியம் பீரியட். 1000 வருஷ அரசாட்சியையும் இது குறிக்கும்னு சொல்லி சில கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அசீரியர்களை ஆண்டவர் அழிக்கக்கூடிய காலங்கள், அந்த கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லுவதாக பார்க்கிறோம். 3 விதத்துல, அதாவது அன்னைக்கு சூழ்நிலையில அசீரியர்கள் அழிவு, இன்றைய சூழ்நிலையில நமக்கு எச்சரிப்பு, வருங்கால சூழ்நிலையில 1000 வருஷ அரசாட்சி. இப்படி 3 விதமாக அந்த கொஞ்ச காலம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தியை சொல்லுது. சரி, அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, ஒரு கான்ட்ரடிக்ஷனை பார்க்கிறோம். அதாவது ஒரு டோட்டல் டிஃபரன்சஸ். லீபனோன்ங்கிறது ஒரு பெரிய வனம். லீபனோன் வனம்ன்றது காடு, அது பெரிய பெரிய உயரமான மரங்கள் இருந்த இடம். அது என்ன ஆகுமா, வயல்வெளியா மாறிடும். வசனம் அப்படி சொல்லுது. வயல்வெளி என்ன ஆகுமா, லீபனோனை போல காடுகளாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேரிடும். எப்போ, அந்த மில்லேனியம் பீரியட்ல அந்த மாதிரி ஆகும் என்று சொல்லி கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. அதாவது 1000 வருஷ அரசாட்சியில இவ்விதமான செயல்பாடுகள் நடைபெறும். ஏன்னா 1000 வருஷ அரசாட்சியில முக்கியமா இஸ்ரேல் ஜனங்கள் தான் மனம் திரும்பி, இஸ்ரேல் ஜனங்களுக்காகவே அந்த 1000 வருஷ அரசாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த டைம்ல இந்த நிலைமைகள் நேரிடும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொன்னு காரியம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, குருடர்களும் செவிடர்களும் என்ன செய்வாங்க, பார்வை அடைவார்கள், காதுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இப்ப இதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தோம் இல்லையா,
they were all spiritually blind, spiritually drunk, insensitive. காது கேளாதவர்களைப் போல அவர்கள் இருந்தவர்கள். இப்பொழுது என்ன செய்வார்களாம்? they will hear the word of God and they will see the wonders of the God. இதுதான் அதோடைய கான்ட்ராஸ்டா அப்ப நடந்த காரியத்தை இப்பொழுது அது சரி செய்யப்படுது. அப்ப குருடான கண்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது, செவிடான செவிகள் இப்பொழுது திறக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதோட கடைசியா நம்ம அதுல அந்த வசனங்கள்ல கடைசி பகுதியில என்ன பார்க்கணும்னு சொன்னா, தேவையுள்ள ஏழை மக்கள், the needy will rejoice in the Lord, களி கூறுவார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதே சமயத்துல அவர்களுக்கு நியாயமும் அளிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். The ruthless will be given the justice, so they will be punished. இந்த 4 வசனங்களிலும் இந்த செய்தியை தான் ஏசாயா நமக்கு சொல்லுகிறார். கடைசி பகுதிக்கு வருவோம், 22 இருந்து 24. இதை யாராவது வாசிக்கிறீங்களா? 22 இருந்து 24 வசனங்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். ஆமென். சரி, இப்போ இதுல என்ன பாக்குறோம்னா, கொஞ்சம் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை பாக்குறோம். இதுவரைக்கும் அங்க நடந்த எச்சரிப்புகளை பார்த்தோம். அப்புறம் அந்த 17 இருந்து 21 அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ பாக்குறோம். அங்க முன்னால இருந்த நிலைமைய எப்படி மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு இதை பாக்குறோம். 22 இருந்து 24 அவருடைய நம்பிக்கையின் வார்த்தைகளை பார்க்கிறோம். தன் ஜனங்களை அவர் ஒரு நாளும் அவர் விட்டு விட மாட்டாருங்கிறத நாம பார்க்கிறோம். அதோடு கூட அந்த ஜனங்களின் மனநிலைமையும் மாறிவிடும். ஆட்டிடியூட் ஆஃப் ஜெருசலமைட்ஸ், ஜூடாயிட்ஸ் வில் சேஞ்ச். அவங்க மனநிலைமை மாறிவிடும், கம்ப்ளீட்டா மாற்றப்படுவாங்க. ஆகையால் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அது அவர் ரொம்ப அந்த இடத்துல பர்சனலா சொல்றாரு. ஆபிரகாம், யாக்கோபு இவங்களை எல்லாம் நினைக்கணும். ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் தான் முற்பிதாக்கள், அவர்களே தெய்வம் மாதிரி வச்சிருப்பாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்குமே அப்படி இருந்தது. இது ஏசாயா காலத்துல, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பரிசேயர்களுக்கு எல்லாம் எங்கள் தகப்பன் ஆபிரகாம், அவரை விட பெரியவரோ இவர் அப்படின்லாம் கேட்பாங்க. சோ அவங்களுக்கு அவங்கதான் முக்கியம். அதனால அவர்களுடைய பெயர்களை அங்க உச்சரித்து அவர்களோட அந்த பர்சனலா அப்படி சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இனி நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, உங்களை இனி நான் தாழ்த்த மாட்டேன், உங்களை இனிமே வேற அந்நியருடைய சேனைகள் உங்களை பாதிக்காது அப்படிங்கிறத அவர் சொல்றார். அதோடு கூட அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதை அந்த ஜனங்களே உணர்வடைவர்கள். முந்தினதுல என்ன நம்ம பார்த்தோம், they were insensitive. கர்த்தருடைய வழி நடத்துதலை குறித்து அவர்கள் அறியாது இருந்தார்கள், உணர்வில்லாமல் இருந்தார்கள். ஆனா இங்க கர்த்தர் இப்படி நம்மை பாதுகாக்கிறார், கர்த்தர் இப்படி நமக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் உண்மையாய் உணர்ந்து ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குவார். ஏன்னு சொன்னா அந்த பெரிய திரளான ஒரு சேனையிலிருந்து ஆச்சரியமாய் அவர்களை விடுவித்திருப்பார். அந்த செய்தியை நாம இன்னும் ஒரு 2-3 அதிகாரங்கள் தள்ளிதான் அதை வாசிப்போம். ஆனா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரே ராத்திரியில ஒரு தூதனை கொண்டு 1,80,000 பேரான அந்த சனகரிப்பின் சேனையை கர்த்தர் முறியடித்தார். இவங்க யாரும் போகல போருக்கு, அவர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார். அந்த மாதிரி கர்த்தர் அவர்களுக்கு ஆச்சரியமான பாதுகாப்புகளை செய்கிறார் என்று சொல்லி உணர்வடைந்து அவர்கள் ஆராதிக்கிறதை
நாம பார்க்கிறோம். இது அவர்களுக்கு ஒரு முன் ருசி. அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு முன் ருசியாக இந்த மக்கள் இதை உணர்ந்து கொள்வார்கள். அதே போல அவங்க இப்படி வழி தவறி போன, கர்த்தரை வெறுத்த, கர்த்தரோடு கர்த்தருடைய செய்திகளை கேட்க மறுத்த, செவித்தின உள்ளவர்களா இருந்தவங்க எல்லாம் இப்ப வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எல்லாம் இப்ப மனது மாறி அவங்க துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள்கிட்ட இனி பழைய குருட்டாட்டம் அவர்களிடத்தில் இருக்காது. அதற்கு பதிலாக அவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய வழியை அறியாத சமயத்துல நம்முடைய நிலைமை எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையாய் இருந்திருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா அந்த நிலைமைய அவர் மாற்றி அவர் என்ன செய்யறாராம், இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். சோ இது 29ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகள். இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா 28ஆம் அதிகாரம். சோ இதே மெத்தட்ல இந்த 28ஆம் அதிகாரத்தையும் நான் வாசிச்சிடுறேன். அப்புறம் நாம நெக்ஸ்ட் டைம் அந்த 30ஆம் அதிகாரத்தை அதுக்குள்ள நான் பிபிடி 30க்கெல்லாம் ரெடியா இருக்கு. 28 ரிட்ரீவ் பண்ண முடியல. சரி, இப்ப எவ்வளவு எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க? 16ஆம் வசனம் வரைக்குமா? ஹலோ, 17ல இருந்து நம்ம பார்க்கணும். 17ல இருந்து. ஓகே. அங்க மரணத்தை குறித்து நம்ம அதிகமாய் பேசினோம் இல்லையா? அந்த அதிகாரத்துல நாம மரணத்தை குறித்து பேசினோம் என்று நினைக்கிறேன். 16ஆம் வசனத்துல அவர் மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்கிற ஒரு உண்மையை நாம் பார்த்தோம். அவருடைய அஸ்திபாரத்தின் மேலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும் போது நமக்கு ஒரு நிச்சய உறுதியான ஒரு அஸ்திபாரம் இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்த்தோம்னு பார்த்தோம். சரி, இப்போ அதுக்கான வசனங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். எபேசியர், 1 பேதுரு, சகரியா, இங்க எல்லாம் அந்த மூளைக்கல் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அந்த கடந்த வாரத்திலேயே பார்த்தோம். இப்போ 17ல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெருமை எவ்வளவு தூரத்துக்கு போச்சுன்னு சொன்னா, அவர்கள் மரணத்தோடு உடன்படிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறார். நாம் ஜீவனோடு உடன்படிக்கை செய்கிறவர்கள், நாம் ஜீவனுள்ள கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர்கள், அவருடைய ரத்தத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர்கள். அது நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். ஆனா அவர்கள் எல்லாம் ஜீவனுள்ள கர்த்தரோடு அவர்கள் உடன்படிக்கை செய்திருக்க வேண்டியவர்கள். ஆனா அந்த ஜனங்கள் துணிவாய், எவ்வளவு தூரம் அவங்க துணிவா இருக்காங்கன்னா, மரணத்தோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். அது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய அந்த நம்பிக்கையில ஒரு பொய்யான ஒரு காரியம் இருக்கு. அது அந்த 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 17ஆம் வசனம் யாராவது வாசிங்க. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். அவங்க ஒரு பொய்யான ஒரு மறைவிடத்திற்கு அவங்க பொய்யை தங்கள் மறைவிடமாய் வைத்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா, மாயையான ஒரு காரியத்தை, பொய்யான ஒரு காரியத்தை நம்பி போறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய இதை பற்றி பார்த்திருக்கிறோம். கடலுக்கு அடியில ஒரு பெரிய நகரத்தையே தங்களுக்காக கட்டி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் கடலே அழிந்து போகும், கடலே இராமல் போகுங்கிற உண்மையெல்லாம் அவர்களுக்கு தெரியல. கடலுக்கு அடியில நகரங்களை கட்டுறாங்க, மலையில உயரமா போய் கட்டுறாங்க. ஏன்? புதன்கிழமை தோறும்
மார்ஸ்லயே யாராவது பேசுறீங்களா? எழுதுறது எதுக்கு இல்லை நீங்க சொல்லுங்க. மார்ஸ்லயே போய் இடம் பிடிக்கிறதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ அந்த விதமான பொய்யான காரியங்களை செய்து இந்த சூழ்நிலையில அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத நாம இதை நாள்தோறும் அனுதினமும் செய்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா they would continue day after day, நாள்தோறும் செய்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். அதனால அவர்கள் மேல நியாய தீர்ப்பு பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் அந்த 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா இவங்க அந்த பொய்யான கடவுள்களை, பொய்யான தேவர்களை, பொய்யான மறைவிடங்களை தங்களுக்கென்று நம்பி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை கர்த்தர் தண்டிக்காமல் விடார். கர்த்தருக்கு எப்பவுமே தன்னை கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தான் நம்பணும். நாம் கர்த்தரையே நம்பி இருக்கணும். அவர் ஆச்சரியமான அதிசயமான விதங்களிலே நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன். நாம் இப்படி மற்ற இடங்களை நாடி போகும்போது நாம் கர்த்தரை நம்பாமல் கர்த்தருடைய வல்லமையை குறைக்கிறவர்களா இருக்கிறோம். அது ஒரு பெரிய பாவம்ங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம நினைக்கிறோம் அறிவு சொல்லுற பிரகாரம் நம்ம செய்யறோம், நாமும் எதையாவது செய்யணும் இல்லைன்னு எல்லாம் ஒரு ஜஸ்டிபிகேஷன் நம்ம சொல்றோம். ஆனா அப்சல்யூட் ட்ரஸ்ட் தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா 20ஆம் வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போர்வை பத்தாது, கட்டில் பத்தாது அப்படிங்கிற வசனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க நம்பி போகிற இடங்கள், நம்பி சென்றிருக்கிற அடைக்கலங்கள், நம்பி சென்றிருக்கிற பாதுகாப்புகள் பத்தாத ஒரு போர்வையும் கால் நீட்டம் பத்தாத ஒரு கட்டில போல இருக்குமா. அவங்களுக்கு அவ்வளவு சிம்பிளா சொல்றாரு. ப்ராஃபஸி எப்பவுமே ப்ராஃபட்ஸ் அவங்களுடைய பயங்கர பெரிய செய்திய ஒரு எளிய முறையில அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க அப்படி சொல்லி அவர்களை விளங்க செய்கிறார். அதாவது அவங்களுடைய போர்வையெல்லாம் அப்படி சிறியதா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது போல உங்க பாதுகாப்பு இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். மேலும் 2 அடுத்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 22, 21 அந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 முக்கியமான இடங்களை குறித்திருப்பார். மவுண்ட் பெராசிம் அப்புறம் கிபியோன் வேலி, இந்த 2ஐயும் குறிச்சிருப்பாரு. இந்த 2 இடத்துலயும் தாவீது அந்த ஜனங்களை, பெலிஸ்தியர்களை வெற்றி கண்ட இடங்கள். அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை குறித்து நீங்க 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்துல அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை அங்க குறிப்பிடும் போது இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த கர்த்தருடைய செய்தி ஏசாயா மூலமா வருகிற செய்தியை அவர்கள் பரிகாசம் பண்ணுவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கப்படுகிறார். பரிகாசம் பண்றாங்க, நீங்க பேசாதீங்கன்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி செய்யறதெல்லாம் நிறுத்திவிட வேண்டும் என்று அவர் அங்க எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி பகுதி 23ல இருந்து 29 இது என்னன்னா ஒரு பாடலாய் இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் ஒரு விவசாயியை ஒரு அடையாளமாக சொல்கிறார். விவசாயி விவசாயியோடு ஒப்பிட்டு தன்னை அந்த இடத்துல ஒரு மாஸ்டர் டீச்சர்னு நம்ம பார்த்திருக்கோம், மாஸ்டர் ப்ரீச்சர்னு பார்த்திருக்கிறோம், மாஸ்டர் ஹீலர்னு பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியில மாஸ்டர் ஃபார்மர்னு பார்க்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மருக்கு தான் தெரியும் அந்த நிலத்தை எவ்வளவு தூரம் போரடிக்கணும், எவ்வளவு தூரம் அதை உழணும், எவ்வளவு தூரம் அதை ப்ளோ பண்ணணும்,
எவ்வளவு அடி ஆழம் போகணும். சிலதை மேலோட்டமா பண்ணுவாங்க, சிலதை ஆழமா பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அதுல விதைகளை நடுவாங்க, விதைகளை தூவுவாங்க. ஸோ ஆல் டிபெண்ட்ஸ். நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த தமிழ்ல அழகாவே தமிழ் வசனம் இருக்கும். உளுந்து, சீரகம் இப்படி எல்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை வாசிச்சாலே நமக்கு புரியும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் திஸ். அதாவது ஒரு விவசாயியாய் தன்னை நினைத்து கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய மனம்தான் அந்த விவசாய நிலம். இதை முடிய ஏற்பாட்டிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 4 வகையான நிலங்களை சொல்லப்பட்டிருக்கு. கற்பாறையான கல்லான நிலம், வழிப்போக்கு நிலம், நல்ல நிலம், இப்படி முள்ளான நிலம்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல. அது மாதிரி நம்முடைய இருதயம் தான் நிலம். இதை எவ்வளவு தூரம் உழணுமானா அவர் விடமாட்டாரு. ஒரு விவசாயி அந்த கிடைச்ச நிலத்தை அவர் பயன்படுத்தாம விடமாட்டார். எப்படியாலும் அதுல இருந்து விளைச்சலை எடுக்கணும்னு தான் அவர் முயற்சிப்பார். அவ்விதமாகவே நம்முடைய ஆண்டவரும் பல விதங்களிலே விதைக்க வேண்டிய விதத்துல, தூவ வேண்டிய விதத்துல, அறுக்க வேண்டிய விதத்துல, போரடிக்க வேண்டிய விதத்துல, சிலதை கோலால் அடிக்கணும், சிலதை தூற்றணும், எல்லாமே அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அவ்விதமாக கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை சொல்லி பல விதங்களிலே நம்மை டீல் பண்ணி எப்படியாவது அவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். எப்படியாவது இந்த ஆத்தும அறுவடைக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இதற்காகவே அவர் பிறந்த போதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா wonderful counselor. Wonderful counselor, because he has a magnificent wisdom. அதை நமக்கும் தருகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய இந்த இதற்கு ஈடு கொடுத்து நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நாம் 60-100 பலன் கொடுக்கும் போது நம்மையே அவ்விதமாக ஆலோசனைகளை சொல்ல, ஆலோசனை கொடுக்க நம்மையே அவர் கவுன்சிலரா பயன்படுத்துறதையும் நாம் இந்த நாட்கள்ல பார்க்கணும். அவர் ஆளுகை செய்கிற தேவன். அவர் ஆளுகை செய்வதை போல நம்மையும் ஆளச் செய்கிறார். அவர் சிங்காசனத்தின் வலது பக்கத்தில உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு அருகாமையில இருக்கிற வலது பக்கத்தின் சிங்காசனங்களை நமக்கு அவர் தருகிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், எவ்வளவு ஜெனரஸ் லார்ட், எவ்வளவு அவர் தான் அனுபவித்ததை அப்படியே நமக்கும் கொடுக்கிறார். எல்லா உரிமைகளையும் நமக்கும் தருகிறார். ஆனா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவர் எதிர்பார்க்கிற பலனை அவர் எதிர்பார்க்கிற விதமாக அவரையே சார்ந்து நம்பி இருக்கிறவர்களாய் நாம் வாழும். அதுதான் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு பாருங்க. When we speak, it is so easy. When it comes to practice, it is so difficult because of the cunning, deceptive ways of Satan. ஆனா அவனை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறதுல நேரம் பண்ணாம நாம ஜாக்கிரதையாய், சென்சிட்டிவாய், to be sensitive, we should be filled with the word of God. அந்த மந்த நிலைமை இல்லாம, அந்த ஒரு இன்சென்சிட்டிவா, அந்த ஸ்லீப்பி லெத்தார்ஜிக் நிலைமை இல்லாம டீப் ரூட்டடா நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தோமானால் நம்ம நிலமும் பண்படுத்தப்பட்டிருக்கோம், நம்முடைய விளைச்சலும் மிகுதியா இருக்கும், நாம் கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களா இருப்போம். அதனால்தான் யோவான் 15 சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என் சீஷராகவும் இருப்பீர்கள். You see, that is the secret. So அவரில் நிலைத்திருந்து அவருடைய அன்பில், அவருடைய வார்த்தையில் அவரில் நிலைத்திருந்தோமானால் இப்படிப்பட்ட விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப 28ஆம் அதிகாரத்தையும் முடிச்சுட்டோம், 29ஆம் அதிகாரத்தையும் நாம இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையால முடித்திருக்கிறோம். இனி நாம் செய்ய வேண்டியது 30ஆம் அதிகாரம், தொடர்ந்து அடுத்த அதிகாரங்கள்
அதை நாம் வருகிற வாரங்களிலே அதை பார்க்கலாம். சரியா? ஜெபம் பண்ணிக்கோங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இந்த லேப்டாப்ல நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த ஸ்பெஷலி ஆஃப்டர் கம்மிங் டு திஸ் பிளேஸ், இங்க ஃபிளக்சுவேஷன்ஸ், இந்த மழை, இப்ப நான் சொன்னேன் நல்ல வெயில் அடிக்குதுன்னு, இப்ப திடீர்னு ஒரே இடி. ஸோ ஆல் தீஸ் சேஞ்சஸ்ல இது எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஐ எம் டேக்கிங் ஸ்டெப்ஸ் ஃபார் இட். இந்த வாரத்துல எப்படியாவது அதை ரெக்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நாம இது பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த கேஜெட் இருந்தா ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால ப்ளீஸ் ப்ரே ஃபார் திஸ் அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். சரி, இப்போ யாராவது ஒருத்தர் ஜம்ப் பண்றீங்களா? ஒன் மினிட். கெட்ஸிங்கிறவங்க யாரு? கெட்ஸி எங்க சர்ச்சில் உள்ளவங்க சிஸ்டர். ஓகே, ரைட். தேங்க்யூ. ஓகே, சரி. விமலா சிஸ்டர் ஜம்ப் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியோடு மெத்துகிறப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் அவங்க வெளியூர்ல இருந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாக இந்த அங்க பைபிள் ஸ்டடியில அட்டன் பண்ணுறதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரமான பலவிதமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, அதற்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் கிருபையாக எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து வழி நடத்தி இந்த முழுவதும் இந்த 2 அதிகாரத்தை நாங்கள் முடிப்பதற்கு நீர்கள் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்ப, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை அதிகமாக நாங்கள் அதை தெரிந்து கொண்டோமப்பா. நாங்கள் உண்மை கிட்டி சேர்ந்து இருந்து நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து உண்மை விட்டு வழி விலகாமல் எந்த காரியத்தில் நாங்கள் சாத்தானுடைய சதியில் பொய்ந்து விடாமல் செல்லும் பொழுது நீர் எங்களை எவ்வாறு பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அவ்வாறு நாங்கள் உண்மை விட்டு வழி விலகும் போது அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் உண்மை விட்டு வழி விலகும் போது நீர் அவர்களை தண்டிக்கிறீர். அவர்கள் தன்னுடைய குற்றத்தை பாவத்தை அறிக்கையிட்டு கேட்கும்போது நீர் அவர்களை மன்னிக்கிறீர். திரும்ப திரும்பமாக அவர்கள் அங்கு செல்லும் பொழுதும் நீர் அவர்களை தண்டிக்கிறீரப்பா. ஆனாலும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீர் எவ்வளவு அவர்கள் இருந்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர், வழிநடத்துகிறீர், கரிசனையாக அந்த மக்கள் மேல் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஏசப்பா. அதே போல ஏசப்பா, நாங்களும் எந்த வகையிலும் நாங்கள் எந்த காரியத்திலும் சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி போகாதவாறு எல்லாவற்றிலும் உங்களுடைய வார்த்தையினாலே எங்களுடைய மனதை, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் நிரப்பிக்கொண்டு எப்பொழுதும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உம்முடைய காரியத்திலே நாங்கள் ஈடுபடும் பொழுது அப்படிப்பட்ட மக்களை நீர் எவ்வாறு ஆசீர்வதிக்கிறீர், எவ்வாறு நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அதிகமாக ஆண்டவரே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது மூலமாக இதுக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம் ஏசப்பா, அறிந்து கொண்டோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக நீங்க வழி நடத்துங்கப்பா. நாங்கள் இதை கேட்டு அதன்படி நடந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனமாக்கி கொள்வதற்கு நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுமாறு கெஞ்சிரப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எந்த தடை இல்லாத நடத்தி தந்திரப்பா, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு சொன்னது போல அந்த லேப்டாப்ல சூழ்நிலைகள் நிமித்தமாக தடை வருகிறதுனாப்பா, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எந்த காரியத்திலும் அது தடை இல்லாமல் எங்களை எல்லாருக்கும் நல்லா அது பிரயோஜனமாக இருக்க அருமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக மாற்றி தருமாறு கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வழி நடத்துப்பா. பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்குறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல கொடுக்குறோம். நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சித்தமானால் நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் அதை நாங்கள் பங்கு பெற அது எங்களுக்கு மிக பிரயோஜனமா இருக்க எந்த தடையும் இல்லாமல் அது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே எந்த தடை சிஸ்டத்திலையும் வராமல் சூழ்நிலையிலும் வராமல் ஒவ்வொருத்தரும் அந்த அவங்களுடைய அவரவர் குடும்பத்திலும் எதுவும் வராமல் நாங்கள் பங்கு பெற்று அது இன்னும் அதிகமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வருகிறதை நாங்கள் அறிந்த வேத புத்தகத்தின் நடுவில் இருந்தது. இதை ஒரு வாஸ்தாலே புத்தகம் முழுவதையும் நாங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக இந்த தீர்க்கதரிசினால் உரைக்கப்படுவது இருப்பதை போல இருக்கிறதை அறிந்து இன்னுமாக நாங்கள் அதை எந்த தடை இல்லாமல் பங்கு பெற்று நாங்கள் முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ள நீரே எங்களுக்கு கிருபை செய்யுமாறு கெஞ்சுகிறோம் ஏசப்பா. நீங்களே சகல காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. துதிக்க மகிமை எல்லாவற்றுக்குமே செலுத்திடுவோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Thank you very much, sister. Wonderful prayer. Thank you. Thank you, sister. Thank you to all. Good night. You all. Good night. Good night.